என்ன கயல், புத்திசாலித்தனமா ஏதாவது யோசிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், எங்களை கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாவது கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. எனக்கு என் அண்ணன் பொண்ணு தான் முக்கியம். தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய் பதறாத பதறாத பதறாத. நாங்க சொன்ன மாதிரி பணம் எங்க கைக்கு வந்துட்டா எதுவுமே பண்ண மாட்டோம். பணம் ரெடி பண்ணிட்டியா? ஐயோ நீங்க யாரு, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க கேட்ட உடனே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்குலாம் நாங்க வசதியானவங்க கிடையாது. ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏய் இந்த சென்டிமெண்ட்டை கேட்கறதுக்குலாம் நாள் இல்ல. எனக்கு தேவை பணம். பணத்தை கொடுத்தா அணு, இல்லன்னா அணுவா சித்திரவதை பண்ணி கொன்னுடுவேன். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் பணத்தை கொடுத்துறேன். அப்படி வா வலிக்கு. என்னமோ ஏழை குடும்பம் கஷ்டப்படுறன்னு நடிக்கிற. இத பாருங்க, நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என் அணுவோட உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன். முதல்ல கெஞ்சல், இப்ப மரட்டலா? பரவாயில்லையே, பூனை புலி ஆயிடுச்சு. இதுவும் நல்லாதான் இருக்குது. இத பார், இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. பயப்படுறவனா இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பனா? எனக்கு தேவை பணம். பணத்தை கொடு, அந்த பொண்ணை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். எக்கு தப்பா ஏதாவது பண்ண நாங்க வேற மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். இப்ப என்ன பண்ற? இன்னொரு அரை மணி நேரத்துல அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரோடு போகுதுல, அங்க வர. உன் வீட்டுக்காரனை கூட்டு வரலாம், போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வரலாம். நீ ஏதாவது நினைச்ச, நாங்க வேற மாதிரி பண்ணிடுவோம். சரி நான் வரேன். ஆனா 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 நான் அணுவை பார்த்தாதான் பணத்தை கொடுப்பேன். அவ்வளவுதானே? பணத்தை கொடுத்துட்டு பாக்குறதானே? அவளை கூடயே கூட்டு நீ போயிரு, நான் தடுக்கலாம் மாட்டேன். சரி சீக்கிரமா வா. நிறுத்துங்களா? எழில், அணுவை எப்படியாவது